ப்ளவுஸ்க்கு இல்லை சுடிக்கு இல்லை பாவாடை சட்டைக்கு எல்லாத்துக்குமே ஸ்லீவ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை நம்ம ஸ்லீவ் நுழைக்கும் போது கேப் ஹைட் கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னா, கேப் ஹைட் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்லீவ் வந்து கம்ஃபர்ட்டாகவே இருக்காது. ஆம்பிட் கிட்ட டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆம்பிட் லூஸாக இருந்தால் ஷோல்டர் ஃபால் இருக்கும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கேப் ஹைட் கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது இல்லை நீங்கள் பைசப்ஸ் கிட்டே எடுத்துக்கிறீங்க, ஷோல்டர் டு பைசப்ஸ், ஷோல்டர் டு கேப் லென்த், அந்த மாதிரி கூட நீங்கள் மெஷர் பண்ணியும் நீங்கள் கேப் ஹைட் எடுத்துக்கலாம். இல்லை மெஷர் பண்ணி எடுக்காமல் ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம டிரைவ் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவ் கேப் ஹைட் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ, இப்போ இந்த உதாரணத்துக்கு 38 இருக்குது அப்படின்னா கேப் ஹைட் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா, கேப் ஹைட்டோட ஃபார்முலா 38 டிவைடட் பை 10 அப்போனா 3.8. இன்கேஸ் 40 இருக்குன்னா 40 டிவைடட் பை 10 அப்போது 4 inches. இதுதான் வந்து உங்களோட கேப் ஹைட். செஸ்ட் அப்படிங்கிறது வந்து மிட் செஸ்ட், அப்பர் செஸ்ட்டோ வெயிஸ்டோ கிடையாது. மிட் செஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அது டிவைடட் பை 10 வர வேல்யூ தான் நமக்கு கேப் ஹைட் வரும். இப்போ ஸ்லீவ் நம்ம இப்படி மார்க் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ஃபோல்டட் எட்ஜ், இங்கே 4 லேயர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே நம்ம ஒரு லைன் போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம போடுற இந்த வேல்யூ தான் வந்து 3.8 அப்படின்னு நம்ம போடணும். பேலன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஸ்லீவ் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புரியலனா அந்த வீடியோ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கேப் ஹைட் ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். வேறு எது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபார்முலாவோட நெக்ஸ்ட் பேட்டர்னோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.